இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே. அழைத்தாயும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே. ஒளிர்கின்ற திருவிளக்கா, நீதியும் உண்மையும் அதன் சுடரா, அவை தீதில்லா வாழ்வுக்கு வழிகாட்டும். இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியானவர் பெயராலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவினர் தந்தையாகிய கடவுளினர் வழி நடத்துகிற தூயாவியாருடைய தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை மகன் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லோரும் பல இடங்களிலிருந்து இந்த ஆலயத்திலே ஒரே குடும்பமாக சூழ்ந்து வந்து மே மாதம் அன்னை மரியாள் வணக்கத்துக்குரிய அந்த நாளை சிறப்பிப்பதற்காக பல இடங்களிலிருந்து ஒரே குடும்பமாக சூழ்ந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அன்னை மரியாள் இந்த மாதம் முழுவதுமாக நம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் ஏராளமான ஆசிரியையும் அருளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதனுடைய நினைவாக நன்றி செலுத்தும் விதமாக இங்கே சூழ்ந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான உதவிகளையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். மே மாதம் என்றாலே நாம் எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஏன் அன்னையாம் திருச்சபையானது இந்த மாதத்தை அன்னை மரியாளுக்காக பிரித்து வைத்திருக்கிறது? நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது மே மாதம் என்று சொன்னாலே ஒரு வசந்த காலம், அதாவது இலையுதிர் காலம் எல்லாம் முடிந்து இதோ வசந்த காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வேளையிலே அருமையான இயற்கை, இந்த பூமியும் ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வேளையிலே அன்னையாம் திருச்சபையானது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு எப்படி இந்த அன்னை மரியாளை ஆன்மீக வழியிலே நாம் நடத்தி செல்ல முடியும் என்று யோசித்து பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் மிகவும் அழகானவள், பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எனவே இந்த அன்னை மரியாளை
இந்த திருச்சபையானது நாம் ஒவ்வொருவருமே இதோ இந்த அன்னை மரியாள் வழியாக நாம் வேண்டிக் கொண்டு கேட்கிற பொழுது எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு கூட இன்றைய திருப்பலியானது லொயோலா எல்சியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறும் மாதா வணக்க மாதமான மே மாத சிறப்பு திருப்பலியில் கலந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நல்ல சுகத்தோடு வாழவும், லொயோலா பப்ளிகேஷனில் பணிபுரியும் ஊழியர்கள் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நல்ல உடல் சுகத்தோடு வாழவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறைபக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வியாண்டில் அரசு தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மேல் கல்விக்கு செல்லவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நல்ல சுகத்தோடு இருக்கவும், படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அதற்காக அவர்கள் நன்கு முயற்சி எடுக்கவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக லொயோலா பப்ளிகேஷனில் வரும் 2026ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக பெர்க்மான்ஸ் என்னும் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் அன்னை மரியாள் வழியாக இறைவன் தாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அதோடு கூட இங்கே சூழ்ந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். நாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கி புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியார் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி எப்பொழுதும் பெருமை படுத்துவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்று வாழ் ஆட்சி செய்ததே கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மரியா எலிசபெத்தை சந்தித்தல். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நான் இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். இரக்கமாகும். மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டே அவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ, ஆண்டவர் தம்மை உயர்த்திவிட்டார். மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பி
போல் முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 31 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, அன்னை மரியாவை போற்றவும் புகழவும் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நலன்களை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லவும் இந்த மே மாதத்தின் வணக்க மாதத்தின் திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, மே மாதத்தின் இறுதி நாளில் அன்னை மரியாவினுடைய ஒட்டுமொத்த பண்புகளுக்கும் முத்தாய்ப்பாக கொடுக்கப்படுகிற வார்த்தை, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்பதே. எல்லாருமே கடவுளை நம்புகிறோம். கடவுளை நம்பாத மனிதர்கள் யாரும் இல்லை. கடவுளை எல்லா மனிதரும் நம்பினார்கள் என்று சொன்னால் அன்னை மரியாவுக்கு ஏன் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது? ஆண்டவரை நம்பிய நீர் பேறு பெற்றவர். இயேசு கிறிஸ்து இதே மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரா? நீ நம்பியதால் நீ பேறு பெற்றவர் என்று சொல்லியிருக்கிறாரா? பெரும்பாலும் இல்லை. ஆனால் ஒருவர் நம்புகிற பொழுது அவரை பாராட்டி இருக்கிறார். கனானிய பெண் இயேசுவை நம்புகிற பொழுது மேசையிலிருந்து விழுகிற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் உண்ணுமே என்று சொல்லுகிற பொழுது
அம்மா உமது நம்பிக்கை பெரிது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீர் இப்படி நம்பியதால் பேறு பெற்றவர் என்று சொல்லவில்லை. அன்னை மரியாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்னை மரியா இயேசுவினுடைய தாய் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டதா தெரியவில்லை. ஆனால் அதுதான் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. இனியவர்களே, திருப்பாடல் 119 74வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இறைவார்த்தை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோர் நான் உம் வார்த்தைகளை நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சி அடைவர். ஒருத்தர் இன்னொருத்தர் ஆண்டவரை நம்பியதற்காக மகிழ்ச்சி அடைவர் என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் நல்லா இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. அதுவும் குறிப்பாக நம்முடைய சொந்தக்காரன் நல்லா இருந்தோம்னா நமக்கு ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் ஒருவர் ஆண்டவரை நம்பினதால் அவரை குறித்து மகிழ்ச்சி அடைவது என்பது உச்சக்கட்ட நிலை. திருப்பாடல் அதை சொல்லுகிறது. அந்த திருப்பாடலினுடைய வார்த்தைகளை தனது வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய தாய் மரியா. அன்னை மரியா கடவுளை நம்பினார், முழுவதுமாக நம்பினார், உறுதியாக நம்பினார். எனவே அன்னை மரியாள் ஆண்டவரை நம்பினதற்காக எலிசபெத்து தூய ஆவியால் நிரப்ப பெற்று மகிழ்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பினதற்காக அவர்கள் என்னை கண்டு மகிழ்வர். அன்னை மரியாள் கடவுளை நம்பினதற்காக எலிசபெத்து மகிழ்கிறார். அன்னை மரியாவினுடைய ஒரு ஒப்பற்ற ஒரு நிலை என்பது இதுதான். அவருடைய நிலை கண்டு இன்னொருவரை மகிழ்ச்சி அடைய செய்கிற ஒரு நிலை. ஈன்ற பொழுதினும் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பிள்ளை மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மிகச் சிறந்தவராக சமூகத்தில் பாராட்டப்படுகிற பொழுது பெற்ற காலத்தையும் விட அதிகமாக ஒரு தாய் மகிழ் வருவார். என் பையன் பெரிய ஆள் ஆயிட்டான், அது எல்லாருக்கும் இயல்பான ஒரு காரியம். என்கிட்ட படித்த மாணவன் பெரிய ஆளாக மாறி இருக்கிறான், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் என்பதை குறித்து யாருக்கு சந்தோஷம்? நம்ம பிள்ளைங்க நல்லா படித்தது தான் நம்ம சந்தோஷமே தவிர, என் பிள்ளை ஒழுங்காக கோயிலுக்கு போயிடுவான், காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருவான், இறைவார்த்தை வாசிப்பான் அப்படின்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் எத்தனை தந்தைமார்கள் மகிழ்கிறார்கள். அதை குறித்து நமக்கு கவலையே கிடையாது. பைபிள் படிக்கிறானா, படித்தானா, படிக்காட்டானா, காலைல புக் எடுத்து படிக்கிறானா, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறானா, பரீட்சைக்கு படிக்கிறானா, அதுதான் நமக்கு முக்கியம். ஒருவர் நம்புகிறதை குறித்து எவரும் கவலைப்படுவதில்லை. இந்த நம்பிக்கைக்கு ஏன் இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது? இனி அவர்களே, முதல் இன்றைய முன்னுரையில் சொன்னார்கள், மே மாதத்தை ஏன் ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது இது வசந்த காலத்தின் குறியீடு. ஒரு வசந்த காலத்திற்கு ஏன் இவ்வளவு அழுத்தம்? நம்முடைய இந்திய தத்துவயிலே உண்டு. பேரருளே, என்னை இருளினின்று ஒளிக்கு, பொய்மை நின்று மெய்மைக்கு, சாவினின்று உயிர்ப்புக்கு அழைத்து செல்வாய். இழப்பிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு செல்வத ஆற்றல் நம்பிக்கைக்கு மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு இரவும் நாம் உறங்குகிறோம். சரி, இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது உறங்குறோம். நாளை காலையில் என்னெல்லாம் வேலை இருக்குது, நாளைக்கு எங்கெல்லாம் போக வேண்டி இருக்குது, எல்லாத்தையும் யோசித்து பார்த்து தான் உறங்குறோம். எத்தனையோ மனிதர்கள் இரவில் உறங்குகிற பொழுதே விழிக்காமல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருது? நாளைக்கு என்ன வேலையெல்லாம் இருக்குது, ஏன் யோசிச்சுக்கிறோம், அலாரம் வைக்கிறோம், என்ன நம்பிக்கையில் வைக்கிறோம்? எப்படியும் விடியும். இந்த வாழ்நாள் முடியவில்லை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு புதிய நம்பிக்கை இருக்கிறது. ஒருபோதும் அது தேய்ந்து போவதில்லை. ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொரு காலையும் புதுப்பிக்கப்படுவது போல எனது நாளும் புதுப்பிக்கப்படும், எனது வாழ்வும் புதுப்பிக்கப்படும் என்கிற ஒரு எண்ணத்தை நம்பிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை எல்லாரிடமும் இருக்கிறது. அன்னை மரியாளிடம் வேறுபட்டு காணக்கூடிய நம்பிக்கை என்ன? இனி இவர்களே, பேதுரு சொல்லுவார் தனது மடலிலே, முதல் மடல் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடை அளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
இதுதான் அன்னை மரியாவினுடைய நம்பிக்கைக்கும் நமது நம்பிக்கைக்குமான வேறுபாடு. நாம் கடவுளை நம்புகிறோம், தெரியும். ஏன் நம்புகிறோம்? பல நேரங்களில் தெரியாது. நான் இன்ன காரணத்திற்காகத்தான் கடவுளை நம்புகிறேன் என்று ஒருவரால் சொல்லப்பட முடியுமா? கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் எனவே நம்புகிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், கடவுள் ஒருவேளை ஆசீர்வதிப்பதை நாம் உணராவிட்டால், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்ம நம்ப மாட்டோம். கடவுள் என்னை நோயிலிருந்து விடுவித்தார் எனவே அவரை நம்புகிறேன். எனக்கு நோய் நீங்கிருச்சு, என்னுடைய கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ மற்றவருக்கும் நோய் வந்துருச்சுன்னா கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். எனவே ஏதாவது ஒன்று பெற்றதால் நான் ஆண்டவரை நம்புகிறேன். இதுதான் பெரும்பாலும் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடிப்படை. என்னுடைய தந்தை தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், மறைக்கல்வியில் நான் கற்றிருக்கிறேன், எனவே நான் கடவுளை நம்புகிறேன். கடவுளை நம்ப வேண்டும், அதுதான் நம்முடைய அடிப்படை, அதனால் நான் நம்புகிறேன். ஆனால் அன்னை மரியா அப்படி அல்ல. அன்னை மரியாவிற்கும் அவர்களுடைய மூத்தவர்கள் சொல்லியிருப்பார்கள், பெற்றோர்கள் சொல்லியிருப்பார்கள், பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள், யார் ஆண்டவர், எப்படிப்பட்டவர், இறை மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கும். அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் வானதூதர் காட்சி கொடுத்தாரா? இல்லை, விவிலியத்திலே பல மனிதர்களுக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய தூதரை கண்ட எல்லா மனிதர்களும் சொன்ன வார்த்தை, ஐயோ நான் செத்தேன், நான் இறந்து போவேன், இல்லை உனக்கு அருள் இருக்கிறது என்று சொல்லப்படும் என்று சொன்னால், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் பலி ஒப்பு கொடுப்பேன், அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எனக்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புவேன். மனோவாகு அதை தான் செய்தார். மனோவாகுவை ஆண்டவருடைய தூதர் சந்திக்கிற பொழுது, நான் உணவு கொண்டு வருகிறேன், அதை நீர் ஏற்றுக்கொண்டால் நீர் கடவுளுடைய தூதர் என்பதை நான் கண்டுகொள்வேன். எல்லாருமே சாதாரண காரியங்களை குறித்து யோசிக்கிற பொழுது அன்னை மரியாள் மட்டும் வித்தியாசமாக யோசிக்கிறார். உண்மைதானா? நான் அருள் நிறைந்தவர் என்பது உண்மைதானா? ஆண்டவர் என்னை நம்புகிறார் என்பது உண்மைதானா? ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்பது உண்மைதானா? நான் கண்மூடித்தனமாக அதை செய்ய மாட்டேன். நீங்கள் சொல்லுகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? இது ஒப்பற்ற ஒரு அருள். அருள் நிறைந்தவராக இருப்பது ஒரு ஒப்பற்ற நிலை. அந்த நிலைக்கு நான் உண்மையில் தகுதியானவனா? நான் கடவுளுடைய மகனை பெற்றெடுக்க போகிறேனே, ஆனால் சாதாரண நிலையில் அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? நான் கண்ணி ஆயிற்றே, எப்படி கருத்தரிப்பது? சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை மீது நிழலிடும். சிந்தித்து பார்க்கிறார், யோசித்து பார்க்கிறார், உண்மைதானா? அது எப்படி நடக்கும்? உம்முடைய உறவினராகிய எலிசபெத்து கருவுற்று இருக்கிறார், உள்ளபடியே மகிழ்கிறார். ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறதை தனது உறவினருக்கு நிகழ்ந்துள்ளது என்பதை நினைத்து அவர் மகிழ்கிறார். கருவுரை இயலாத நிலையில் இருக்கிற ஒருவருக்கு கருத்தரிக்க கடவுளால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், கன்னியான ஒருவர் கருத்தரிப்பது என்ன பெரிய விஷயமா? எனவே தான் நம்புகிற ஆண்டவரை தனது அறிவின் துணை கொண்டு அவர் தேர்ந்து தெளிகிறார். இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன், இதற்காகத்தான் நம்புகிறேன். எந்த மனிதர் அன்னை மரியாவிடம் கேட்டாலும் அவரால் சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கையை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விளக்கம் அளிக்க தயாராக இருங்கள் என்று சொல்லப்படுகிற பேதுருடைய வார்த்தை அன்னை மரியா இங்கு நிறைவேற்றுகிறார். ஆண்டவரை எனது மனம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி வரிசையாக சொல்கிறார். நான் ஏன் ஆண்டவரை போற்றுகிறேன்? எதற்காக ஆண்டவரை போற்ற வேண்டும்? ஆண்டவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் சமூகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதையெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். அன்னை மரியா சொன்ன எல்லா காரியத்திலும் ஒரே ஒரு காரியம்தான் அவரை குறித்தது. தாழ் நிலையில் இருந்த தம் அடியவரை அவர் நினைவு கூர்த்தார். மற்ற எல்லா காரியத்தையும் யோசித்து பாருங்கள். செல்வரை வெறுங்கையராக மாற்றுகிறார், ஏழைகளை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். மற்றவருக்கு ஆண்டவர் செய்கிற நலன்களை குறித்து அவர் ஆண்டவரை போற்றுகிறார். மறுபடியும் நாம் நினைத்து பார்க்கிறோம். திருப்பாடல் 119:74. இன்னொரு மனிதர் ஆண்டவரை நம்புவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது ஒப்பற்ற நிலை. அந்த ஒப்பற்ற நிலைக்கு அன்னை மரியா உகந்தவராக இருக்கிறார். எனவே தான் அன்னை மரியாவை நாம் நினைத்து பார்க்கிறோம். மே மாதம் மட்டும்தான் அன்னை மரியாவை நினச்சி பார்க்குறோமா? செபமாலை மாதமும் இருக்கிறது, அப்படிதானா? ஆமாம், செப்டம்பர் மாதம் இருக்குது. அன்னை மரியாவுக்கு என்று தான் 2 மாதங்கள். அப்போ 2 மாதங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அன்னை மரியாவினுடைய நம்பிக்கையினுடைய உறுதி, நம்முடைய தாயினுடைய நம்பிக்கையினுடைய ஆழம், அது நமக்காக விட்டு தந்த ஒரு தியாகம். எனவே அன்னை மரியாவை நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால் அது வெறுமையான ஒரு நம்பிக்கை அல்ல, அல்லது நம்பிக்கைக்குரிய பக்திக்குரிய செயல்பாடு அல்ல.
மாறாக நம்பிக்கைக்குரிய செயல்பாடு, நம்பிக்கையினால் உந்தப்படுகிற ஆற்றலின் செயல்பாடு. இந்த நம்பிக்கையிலே ஒருவர் வாழ முயற்சி செய்வார் என்று சொன்னால், வாழ்வார் என்று சொன்னால், நம்முடைய தாய் மரியா நமக்காக மகிழ்வார். இந்த நம்பிக்கையில் ஆளப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளையும் இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளாக எடுத்துச் சொல்வோம். அன்பு தந்தையே இறைவா, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் திருச்சபை, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் அன்பிலும் உண்மையிலும் நிலைத்திருந்து நற்செய்தியை அறிவித்து மக்களுக்கு ஒளியாக வாழ அருள் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பு பரம்பொருளே எம் இறைவா, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களை வழி நடத்தவும், போர்கள், வன்முறைகள், பகைமைகள் நீங்கி உலகில் அமைதியும் சகோதரத்துவமும் நிலைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடத்து சொல்வோம். சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள கருத்துக்கள், நாம் நினைக்கிற நல்ல காரியங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, இன்னும் பல்வேறு தேவைகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மீது கொண்ட விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வரங்களையும் மன்றாட்டுகளாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் நீர் கனிவாய் செவிமடுத்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி
அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நாங்களும் இணைந்து ஒப்புக் கொடுக்க திருப்பலி எல்லா வல்ல தந்தையாயிரம் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தை இறைவா, ஒவ்வொரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதா இருந்தது. அதுபோலவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு ஒன்றதா இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மைமன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை உழைத்திருந்து நிலையான ஒளியாய்களான இயேசு கிறிஸ்து உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராவிர்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே இறைவா, அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்களான இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரும் வணக்கத்துக்கு உரியருமான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்னும் இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேர்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி முகத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றும் சமாதானத்தை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலி மூலமாக தந்திருக்கின்ற அன்பை சமாதானத்தை ஒருவர் மற்றவருடைய முகங்களை பார்த்து புன்னையோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். என்னுடைய தாய் மரியாவை போன்று நீங்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழுங்கள் என்று நமக்கு நம்பிக்கையும் அன்பையும் கொடுக்கும் அன்பு தெய்வம். இந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு பொன்னாளிலே பாடுவோம் என்றும் கொண்டாடுவோம். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார் ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார் சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே காற்றினிலே நறுமணமாய் கடந்தெனில் நிறைந்தானே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே காற்றினிலே நறுமணமாய் கடந்தெனில் நிறைந்தானே. எனில் உண்டாகினாய் நான் நன்றாயினேன் அணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார் ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று மே மாதத்தினுடைய சிறப்பு திருப்பலி. ஒரு காலத்தில் மே மாதம் என்றால் ஊர் முழுவதும் ஒரே கோலாகலமாக இருக்கக்கூடிய மாதம். குறிப்பாக தந்தை லூர்தராஜ் அவர்கள் காலத்தில் 30 நாளுமே பாடற் திருப்பலி. இப்போ சாதாரண திருப்பலியே இல்லை. அப்போ 2 திருப்பலி உண்டு. சாதாரண திருப்பலி, பாடற் திருப்பலி. பாடற் திருப்பலி என்றால் கோயிலில் பாட்டு போடுவாங்க. வேலாயுதத்தில் பாட்டு போட்டால் அன்னைக்கு பாடற் திருப்பலின்னு அர்த்தம். அதுக்கு 10 ரூபா பூசை காசு. அப்போ சாதாரண திருப்பலிக்கு 3 ரூபா. அப்போ அந்த 30 நாளும் எவ்வளவு கோலாகலமாக கோயில் இறைஞ்சி மக்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை முடிவிலும் பிரார்த்தனை, முடிவில் ஆசீர்வாதம். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்த ஒரு காலமும் உண்டு. விவசாயமும் செழித்திருந்தது. மெயின் கதவுக்கு பக்கத்தில் வடபுறத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி குமிஞ்சு கிடக்கும். ஒரு பக்கம் பருத்தி, ஒரு பக்கம் கோடைச்சோளம். இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ நாளாக ஆக நான் கம்ப்யூட்டர் காலம் ஆகிப்போச்சு. எல்லா இடமும் என்ன செய்கிறது, பக்தியில் குறைந்து கொண்டே செல்கிறது. இதை வளர்த்தெடுக்க வேண்டும். இதை ஓரளவு விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு அந்த காலத்தில் சாமிமார்களோடு நாங்கள் பழகிய காரணத்தினால் இந்த ஒரு ஆசையில் உந்தப்பட்டு நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதற்காக பங்கு தந்தையவர்களும் ஆயருடைய ஆணைக்கு இணங்க
பெரிதளவு எனக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நான் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதோட கூட இருக்கக்கூடிய அருள்தந்தை கார்மேல் சபை அருள்தந்தை 2 பேர், அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். புதிதாக வந்திருக்கக்கூடிய திருத்தொண்டர் அவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் சிஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். சிறுவில்புத்தூரிலிருந்து ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறார்கள், அவருக்கும் நன்றி கூறுகிறேன். நம்ம ஊரில் இந்த மே மாதம் லூர்தராசாமி இருக்கும்போது தான் சிஸ்டர் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. சாயங்காலம் நாங்கள் கோயிலுக்கு நேரத்தோடய போயிடுவேன். என்னோட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. பங்களாவுக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துட்டாங்க. நான் தான் அவங்கள பிடிச்சேன், சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. உடனே தந்தை அவர்கள் ஓடி வந்தார்கள். சிஸ்டர் ஆக்சுவலி அவர்கள் இருந்தார்கள். அவங்க உடனே வத்தலை குண்டுக்கு தொடர்பு கொண்டு அங்கே கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அங்கே நாங்கள் கொண்டு போனோம். நானும் மாமா புஷ்பநாதன் அவர்கள் தான் நாங்கள் 2 பேரும் கொண்டு போனோம். கொண்டு போயிட்டு இதை தான் நான் சொல்லதுக்கு வந்தேன். அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு வரும்பொழுது அருமையான ஒரு நெல்லி பூ அங்கே இருந்தது, வத்தல் கொண்ட ஆஸ்பத்திரியில். இந்த மதர்கிட்ட கேட்டு, இது எங்களுக்கு வேணும், அங்கே கோயிலுக்கு மே மாதம் பூசைக்கு வேணும் சிஸ்டர், தயவுசெய்து தாங்க அப்படின்னாங்க. அவங்க தர மறுத்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த பூவை பறிச்சுட்டு போப்பா அப்படி சொன்னாங்க. அந்த பூவை பறிச்சுட்டு வந்து அன்றைக்கி காரில் தானே போயிருக்கோம், கார்லேயே கொண்டு வந்து பூசையெல்லாம் இந்த மே மாதத்தை அவ்வளவு சிறப்பு செய்தோம். அதனால் சிறுவிழித்து சார் கூட என்கிட்ட கேட்டாங்க, சார் இன்றைக்கி சப்பரம் எடுக்கலாம் சார், மாதா சப்பரம் அப்படின்னாங்க. மாதா சப்பரம் எடுக்கலாம், ஆனால் ஆள் வரமாட்டாங்க. சும்மா கொண்டுட்டு வர வேண்டியது இருக்கும். பிரசங்கம் முடிஞ்ச பிறப்போட தான் ஆள் வருவாங்க. அதனால் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த நீங்கள் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அதனால் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி வந்தவங்களை எல்லா ஊர் மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். பாடற் குழு அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்களோட இசைத்த நமது ராஜ்ய சார் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று காலையில் தூத்துக்குடியிலிருந்து புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி ஒரு சேசு சபை பள்ளிக்கூடம் அங்கே இருக்கிறது. அங்கேருந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள். என் நண்பரும் கூட, நானும் அவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். இப்போ அவர்களும் ஓய்வு பெற்று அங்கே இருக்கிறார்கள், கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறார்கள். பெர்க்மான்ஸ் பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பில் 600க்கு 598 மார்க் எடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பேர். அந்த 3 பேரில் நம்ம பள்ளிக்கூடம் தூத்துக்குடி பள்ளிக்கூடமும் ஒன்று. அதுக்கு காரணம் நீ அப்படின்னு சொன்னார். என்ன ஃபாதர், போட்ட கைடை வச்சு படித்து தான்பா 598. இங்கிலீஷில் தான் 2 மார்க்கு போச்சு, இல்லைன்னா 600க்கு 600. உனக்கு நன்றி, உன்னை நான் பாராட்டுகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ வேலாயுதபுரத்தில் ஒரு குக்கிராமத்திலிருந்து போய் எங்கெங்கெல்லாமோ படிக்க முடியாத பையங்களை படிக்க விட்டுட்டு காட்டு வேலைக்கு செய்கின்ற பையங்களை மறுபடி படிக்க வைத்து செய்துட்டு இருக்க நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப இதெல்லாம் எனக்கு கொடுத்த இந்த பெர்க்மான் சடலப்பர் கொடுத்த ஒரு வரம் தான். இதைத்தான் லூர்தராஜா தந்தை அவர்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் புது வருஷத்தை அவரை நான் பார்க்க போகின்ற போது நானும் சேஷராஜ் அப்படின்ற ஒரு சாரும் போயிருந்தோம் அவர் இருக்கக்கூடிய அறைக்கு. இதைத்தான் சொன்னார், எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குப்பா பெர்க்மான் சொன்னி பார்த்த உடனே ஆச்சரியமாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. இந்த வேலாயுதபுரத்திலிருந்து நீ இப்படியா, இந்த வேலாயுதபுரத்திலிருந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. விடாத, கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னை விடமாட்டார். நீ அந்த காலத்தில் என்னோடு செய்த சேவைகளுக்கு கடவுள் உனக்கு என்ன செய்கிறார், பரிசாக இந்த ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார். விட்டுறாத, எந்த கஷ்டம் வந்தாலும் விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதே மாதிரி நிறைய தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி ஒரு பக்தி காரியங்கள் இருக்க போய் தான் கடவுள் எங்களை இப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். என் மூலமாகவும் சில பேரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ கூட சொல்லலாம், இப்போ ராமர் இருக்கிறார், அவர் மகனுக்கு நடந்தது கூட சொல்லலாம்.
ஃபோட்டோகிராஃபர் ராமர் சொல்லலாம். அவ்வளோ இது சாட்சிகள் இருக்கிறது. இருந்தாலும் கடவுள் நமக்கு செய்த மிகப்பெரிய அளவற்ற நன்மைகளுக்காக தான் நான் சொன்னேன் ஃபாதர்கிட்ட, ஃபாதர் நீங்கள் 31ஆம் தேதி பூசை வைங்க, தேவமாதா எலிசபெத்தம்மாளை சந்தித்த வாசகம் வரும் அப்படின்னு. இதெல்லாம் எப்போ 75ல் நாங்கள் சாமியாரோடு அலையும் போது அந்த வாசகம் தான் நான் கேட்டது. அப்போ எவ்வளோ தூரத்து பக்தியாக இருந்திருக்கும்னு பாருங்கள். அதனால் தயவுசெய்து இந்த பிள்ளைகள்லாம் வந்தவுடன் 1 மணி நேரம் ஒழுங்காக இருக்க முடியாதா? தண்ணி குடிக்க ஓடுதா, அங்கே ஓடுது இங்கே ஓடுது. இனிமேல் யாரும் முன்னால் இருக்கக்கூடிய திண்டில் உட்காரக்கூடாது. உங்களுக்கு சேர் போட்டிருக்கோம், ஒன்று சேரில் உட்காருங்க, அல்லது கோயிலுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க. ஒன்று கோயிலுக்குள்ளே வந்து உட்காருங்க, இல்லைன்னா சேர் போட்டிருக்கோம், இல்லை இன்றைக்கி தரையில் உட்கார முடியாதுன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். திண்டில் உட்காரக்கூடாது. நான் அடுத்த மாதம்ல ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் திண்டில் உட்காந்துட்டு பூசை பார்த்தீங்கன்னா பூசையை அவமதிக்கிறது மாதிரி அர்த்தம், பூசையை அவமதிக்க மாதிரி அர்த்தம். அதனால் அதுக்கு நான் உள்படவே மாட்டேன். ஒரு மாதத்துக்கு ஏறக்குறை 73,000 ரூபா செலவழிக்கிறேன் இந்த பூசைக்கு. ஒரு மாதத்துக்கு 73,000 ரூபா. மாதம் மாதம் கொஞ்சம் அப்படி யோசிக்கும் போது கஷ்டமாகவும் இருக்கிறது. அதனால் நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன். இப்படி ஒரு பக்தியை வளர்க்குறதுக்கு பதிலாக கடவுளுக்கு ஒரு அவமரியாதையை கொடுக்கக்கூடிய செயலுக்கு நான் இருக்கவே மாட்டேன். 2வது, அடுத்த மாதம் சேசுவின் திரு இருதய மாதம், திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதுவும் விமர்சையாக நம்ம ஊரில் கொண்டாடப்பட்ட மாதம். அதனால் அடுத்த மாதம் முடிந்தால் ஒரு சின்ன சப்பரம் பெரியாண்டவர் கோயிலேருந்து இங்கே வந்து எடுப்போம். முடியவில்லை என்றால் விட்டுருவோம். அதுக்கடுத்த மாதம் ஜூலை மாதம் இஞ்ஞாசியார் பெருவிழா மாதம். போன வருஷம் 1000 சேலைகள் கொடுத்தோம் 1000 பேருக்கு. இந்த வருஷம் கிடையாது. போன வருஷம் சேலையிலையும் பிரச்சனை வந்துட்டு, புது வருஷத்தன்னைக்கும் யாராவது அன்னைக்கு இறந்துருப்பாங்க. கடவுள் எப்படியே காப்பாற்றி விட்டார். அதனால் எனக்கு ஓசியில் கொடுக்கக்கூடியது எதுவுமே இங்கே நடக்காது. மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியது மட்டும் நடக்கும். அதுவும் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சில பேர் நான் பார்த்துட்டே இருக்கேன், படிக்கலையான்னு எனக்கு தெரியாது, வந்து பேரை கொடுக்குறான், அந்த பொண்ணும் கொடுக்குது, சில சமயத்தில் வயசான பாட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அது உண்மையிலே படிக்கிறாங்களா இல்லை எனக்கு தெரியாது. அதனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிடி சுற்றுதவங்களுக்கு பிடி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் உண்டு. அப்போ அந்த பையங்களெல்லாம் வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து, இந்த பள்ளிக்கூடத்தில் தான் இத்தனாவது வகுப்பு படிக்கிறேன், குறிப்பாக ஜான்ராஜ் 7ஆம் வகுப்பு படிக்கிறார் அப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சின்ன தாள் எழுதி ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுப்பாங்க. அது கொண்டு போனால் தான் அங்கே ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுதான் அடுத்த மாதம் தந்தால் தான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அடுத்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும், கோயிலுக்கு வரவங்க அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ 1ஆம் வகுப்புலேருந்து ப்ரீகேஜி எல்கேஜி கூட கொடுக்க ரெடி. நீ என்ன செய்யிருக்கணும், அங்கே உள்ள ஹெச்எம்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தா தான் நான் தருவேன். சும்மா என் மகன் வந்தா என் புள்ள வந்துச்சுன்னா தரமாட்டேன். ஏன்னா இது ஒரு சில ஏமாத்துறதுக்கு மாதிரி இருக்குது. அந்த ஏமாத்துறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்க பிள்ளைகளே. அடுத்த திருப்பு வரும்பொழுது நீங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் வாங்கிட்டேன்னா 50% கொடுக்குறோம். போன வருஷமெல்லாம் ஒரு 5000 ரூபா கொடுத்தோம். 5000 ரூபா சும்மா கிடைக்குமா? 5000 ரூபா சும்மா கிடைக்குமா? அதனால் நீங்கள் பார்த்துக்கணுங்க. நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் தருப்போம். என்ன இடத்துல ஏறக்குறைய ஒரு 60 ஸ்கூல் பிள்ளைகள் வேலை பார்க்குது. 60 ஹையர் செகண்டரி பையங்களும் பிள்ளைகளும் காலேஜில் படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் வந்து வேலை செய்கிறாங்க. வேலை இல்லை நாளைக்கு அப்படியே நிற்கிதுங்க. ஏன் வேலை இல்லையா இருக்க? ஐயோ நாங்கள் எப்படி சார் போக்க முடியும், எப்போயாவது எங்களை மாதிரி கொண்டு போங்க, ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. சரி எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி எடுத்து ஒரு வாரத்தை கொண்டு போயிட்டு அது பிறகு புக்குகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. பண்டல் போடுறதுக்கு எடுத்து கொடுக்க ஆளுகள் தேவைப்படும். அப்படி இருக்குது. இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், அதை தான் செய்வோம். மறுபடியும் இங்கே எதுவுமே நாங்கள் தயவுசெய்து கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுக்கன்னு நினச்சி தயவுசெய்து நீங்கள் அப்படி கூட்டமாக வந்துட வேண்டாம். கடவுளுக்காக வேண்டி வாருங்கள், உங்களுக்காக வேண்டி வாருங்கள். ஏதாவது பொருள் கொடுப்பாங்கன்னு சொல்லி தயவுசெய்து இனிமேல் அது ஒரு வேறு மாதிரி நிலைமையை கொண்டு போகுது. அதை அப்படி தொடர்ந்து செய்தோம்னா அந்த கோயிலவே மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்படி மூடக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன செய்யக்கூடாது,
வராத அளவுக்கு நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி கொடுக்கிறேன். இனிமேல் நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்போம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்கள யாரும் அதை ரொம்ப கண்டிப்பாக இருப்போம். அட்டெண்டன்ஸில் கண்டிப்பாக இருப்போம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல போதுமான அளவு என்ன செய்வோம், பணத்தை கொடுப்போம். அடுத்த மாதம் அட்டெண்டன்ஸ் மாதம். மொத்தமே உங்களை 7 மாதம் தான் அட்டெண்டன்ஸுக்கே சொல்கிறோம். 13 பூசையில் 7 பூசையில் தான் உன்னுடைய பேரை பதிவு செய்கிறோம். அதனால் நீங்கள் அந்த 7 மாதமும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டு ஒரு ஞான காரியத்தில் வளருவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறோம். அதை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருள் தந்தை அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உன் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை ஒரு திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உம் திரு அவை இத்திரு அடையாளத்தின் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதத்து எத்திசையும் புகழை சாற்றிடுவோமாறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதத்து எத்திசையும் புகழை சாற்றிடுவோமாறுமே. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் தந்தையாய் அருளிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர
திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தி சுவாலையை ஜொலிக்க செய்கின்ற சத்திய சூரியனாய் இயேசுவே, தேவரீரை ஸ்துதித்து ஆராதிக்கிறோம். உம்முடைய திருவிடை பணிக்குள்ளாகி தேவரீர் வீசுகிற தேவ சிநேக கருதிரொலியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிந்தவர்களாய் நிற்கிற அநேருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலருடைய விருப்பப்பற்றுதலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலம் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. இயேசுவின் திரு இருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சரணாகதியாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் கருணை கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க ஆசையாய் இருக்கிறோம். மிகவும் பரிசுத்தமான இயேசுவே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் உம்மை அறிந்ததே இல்லை. அநேகர் உம்மை பழித்து வேண்டாம் என்று தள்ளி போடுகிறார்கள். ஓ மகாதயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது பால் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் எங்களை காத்தருளும். மிகவும் தயாளமான இயேசுவே, உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் எல்லோரையும் பசி, வறுமை, பிணி ஆகியவை தாக்காதபடி எப்போதும் காத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்த பிள்ளைகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை உலக அபாயத்திலிருந்து என்றென்றும் காத்தருளும். உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமாதானத்தை தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை வரை ஒரே குரலாய் உம்முடைய திரு இருதயத்திற்கு மகிமையும் வணக்கமும் சதா காலமும் உண்டாவதாக. உமது புகழ் இடைவிடாது ஒலிக்க கடவது. ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எழுந்து நிற்கவும். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, பாவநிழலே அணுகா, பாதுகாத்தானுடையே பரமன். பாவநிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தலமென கொண்டார், தனதோரமல தலமென கொண்டார். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. மிகவும் பரிசுத்தமான சேசிந்து இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகவும் பரிசுத்தமான சேசிந்து இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எல்லோரும் அப்படி அமரவும்.